Hey guys, welcome back to the channel. நீங்க பாத்துங்க ஸ்மைல் ஸ்டுடியோஸ். இன்னைக்கான வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா realmeயோட narzo 20 pro. Hey guys, welcome back to the channel. நீங்க பாத்துங்க ஸ்மைல் ஸ்டுடியோஸ். இன்னைக்கான வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா realmeயோட narzo 20 pro. சும்மா காலி டப்பா. வீடியோவில் போட்டு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். லெட்ஸ் get started. நீ நம்ம பார்க்க போகிற ஃபோன் ரியல்மி narzo 20 pro. இந்த ஃபோனுக்கு ஏன் நார்சோன்னு பேர் வச்சாங்க? ட்ரூத் பிஹைண்ட் நார்சோ. N for next level camera, A for a class processor, R for remarkable battery, Z for zenith of design, O for outstanding display. இந்த ஃபோனை பற்றி தெளிவாக விளையாடியா பார்க்க முன்னாடி இது ஒரு அன்பாக்சிங். இந்த ஃபோனோட ஓவரால் பில்ட் மெட்டீரியல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு குவாட் கேமரா செட்டப் இருக்குது அண்ட் கீழே நார்சோ டிசைன்டு பை ரியல்மி பிராண்டிங் இருக்குது. பின்னாடி ஒரு வினோதமான வி பேட்டர்ன் இருக்குது. இந்த வி பேட்டர்ன் எதை குறிக்குதுன்னா விக்டரி. என்னதான் விக்டரி பேலன்ஸ்லாம் சொன்னாலும் பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் எக்கச்சக்கமாக பிக்கப் ஆகுது, ஏகபோகமாக பிக்கப் ஆகுது. லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ், மேலே டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் இருக்குது. இங்கே 2 சிம் ப்ளஸ் எக்ஸ்பேண்டபிள் மெமரி கார்டு போடலாம். 256 GB வரைக்கும் இங்கே சப்போர்ட் இருக்குது. அண்ட் ரைட் சைடு வந்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் அதுவே தான் பவர் பட்டனாக டபுள் ஆக்ட் ஆகுது. ஃபிங்கர் பிரிண்ட் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. இருக்கிறதே ஃபாஸ்ட்டாக கேட்டிங்கன்னா ஓகே ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் சைடு வந்தீங்கன்னா டாப் லெஃப்ட் கார்னரில் ஒரு பஞ்ச் ஹோல் இருக்குது. இந்த பஞ்ச் ஹோலில் ஒரு ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. இது நம்ம கேமராவில் பேசலாம். இப்போதைக்கு டிஸ்பிளே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 இன்ச்சுக்கான 6.5 இன்ச்சுக்கான IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. இதோட ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz அண்ட் இதோட ரெசல்யூஷன் ஃபுல் HD ப்ளஸ். இதோட பிக்சல் டென்சிட்டி 405 PPI. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல பிக்சல் டென்சிட்டி. இந்த ஸ்பெக்கெல்லாம் வச்சு இந்த டிஸ்பிளே பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்டு தான், நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளே ஓவராலாக பார்க்கறது நல்லாவே இருக்குது. காரணம் HDR சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ 90Hக்கும் 120Hக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் தெரியல இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் கன்சிடர் பண்ணும்போது. ஸோ 90H நல்லா ஃப்ளூயிடாக இருக்குது பேனல் அது வரைக்கும். அண்ட் கீழே வந்தீங்கன்னா
3.5mm ஜாக் இருக்குது அண்ட் பக்கத்தில் பிரைமரி அண்ட் செகண்டரி மைக் இருக்குது அண்ட் அடுத்து டைப் சி போர்ட் இருக்குது. இந்த டைப் சி போர்ட்டில் 65 வாட்ஸ் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. 65 வாட்ஸ்க்கான சார்ஜர் பாக்ஸ்குள்ளே கொடுக்குறாங்க. இந்த 65 வாட்ஸ் சார்ஜர் வச்சு உள்ள இருக்க 4500 mAh பேட்டரியை 0 to 100 38 மினிட்ஸ் எடுத்துன்னு போகலாம்னு சொல்லிட்டு கம்பெனி தரப்பு கிளைம் பண்ணுறாங்க. 38 மினிட்ஸ்லாம் எடுத்துன்னு போக முடியாது, பட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. நீங்கள் OnePlus 80 கம்பேர் பண்ண 65 வாட்ஸ் கூட இதில் கம்பேர் பண்ணால் சார்ஜிங் ஸ்பீட் கம்மியாக தான் இருக்குது. காரணம் அது ஃப்ளாக்ஷிப், இது கொஞ்சம் பட்ஜெட் ரேஞ்சு. ஸோ அதெல்லாம் இந்த ப்ரைஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம ஒரு குறையவே சொல்லக்கூடாது, பட் இருக்குது சொல்லிக்கிறேன். அண்ட் அடுத்து ஸ்பீக்கருக்கு வரலாம். ஸ்பீக்கருக்கு வந்தீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்கிறதுலே ஒரு மேஜரான நெகட்டிவ் பாயிண்ட் சரியாக கவனிக்காத ஒரு பாயிண்ட் ஸ்பீக்கர். ஸோ ரொம்ப லவுடான ஸ்பீக்கர்லாம் இது கிடையவே கிடையாது. லவுட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இருக்க மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணிங்கன்னா கூட இதோட லவுடான ஸ்பீக்கர்லாம் நல்லாவே இருக்குது அதில். ஸோ ஸ்பீக்கர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். இந்த ஃபோனோட வெயிட் 191 கிராம். சைடு எட்ஜஸ் எல்லாமே கர்வ் பண்ணியிருக்காங்க. அந்த பின்னாடி கிளாஸும் கர்வ் பண்ணிக்கிறதுனால கையில் பிடிக்கிறது இன் ஹேண்ட் ஃபீல் நல்லாவே இருக்குது. அண்ட் இப்போது இந்த ஃபோனோட ப்ராசர் மெயினான விஷயம் அது வரலாம். இந்த ஃபோனோட ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G95 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 12 நானோமீட்டருக்கான ப்ராசர். ஸோ அதனால் பேட்டரி கொஞ்சம் அதிகமாக ட்ரைன் பண்ணும். பட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இவ்வளோ தான் வரும். இது ஒரு ஆக்டோ கோர் ப்ராசர். ஒரு பிரைமரி கோர்னு பார்த்தீங்கன்னா 2.05 GHz-க்கான Cortex A76 2 அண்ட் ஆல்சோ மீதி இருக்க பவர் எஃபிஷியன்ட் கோர்ஸ் 2 GHz-க்கான Cortex A55 6 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட GPUன்னு பார்த்தீங்கன்னா Mali MC4 G76 லாஸ்ட் ஜென்ரேஷன் G80T-லே நம்ம பார்த்துருக்கோம். செம்ம பவரான ப்ராசர். Redmi Note 8 Proவில் பார்த்துருக்கோம். நல்ல சேல்ஸான ஒரு ஃபோன். காரணம் அதோட பவர். அந்த அளவுக்கு பவர் இதில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதோட நல்லாவே இருக்கும். இந்த GPU இந்த CPU சேர்த்து ஒரு கேம் பிளே உங்களுக்காக இதோ. இந்த ஃபோனோட OS Android 10 வரும்போது அண்ட் Realme UI 2.0 தானடா Realme UIயும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது. ஸ்டார்டிங்கில் Realme கொடுத்த இந்த கலர் வைஸை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ மடங்கு பரவாயில்ல. எல்லாமே நல்லா இருக்குது இந்த ஃபோனில். எல்லா ஃபோனோட மெயினான விஷயம் கேமராஸ். இதில் ஒரு குவாட் கேமரா செட் கொடுத்துருக்காங்க. குவாட் கேமரான்னு சொல்ல முடியாது, ஒரு 2 கேமரா இன்னொரு 2 கேமரா குவாட் கேமரா தான். இதோட பிரைமரி கேமரா 42 மெகாபிக்சல் சாம்சங்கோட GM1 சென்சார். இது நம்ம Realme 7 சீரிஸில் பார்த்தது. அண்ட் ஆல்சோ இதோட லென்ஸ் 26mm f1.8 அப்ரேச்சரோட பேர் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து எடுத்த அவுட்புட் எல்லாமே நல்லா இருக்குது. வழக்கம் போல் பிக்சல் பின்னிங் இருக்கிறதுனால ஸோ லோ லைட்டில் நல்லா இருக்காது. பிக்சல் பின்னிங் இருந்தாலே லோ லைட்டில் நல்லா இருக்காது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் இதுலேருந்து நார்மலாக 12 மெகாபிக்சல் அவுட்புட் நல்லாவே இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் ஆல்சோ அடுத்து வந்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா வைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா. அண்ட் இதோட அப்ரேச்சர் f2.3 அண்ட் இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூ 119 டிகிரி. இதுலேருந்து எடுத்த அவுட்புட் சில டைம் லோ சேச்சுரேஷனாக தெரிஞ்சுது, பட் மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருந்துச்சு. அண்ட் அடுத்து ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ ஏதோ கொடுக்கணுமேன்றதுக்காக கொடுத்துருக்காங்க கணக்காட்டுறதுக்கு. அண்ட் இதோட அப்ரேச்சர் f2.4. அதுக்கு அடுத்து ஒரு 2 மெகாபிக்சல், அது எதுக்கு இருக்குன்னு அதுக்கும் தெரியல, நம்மளுக்கும் தெரியல, கொடுத்த கம்பெனிக்காரங்களுக்கும் தெரியல, டெப்த் சென்சார். இதோட அப்ரேச்சர் f2.4. இதோட வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 4K 30 1080 30 60 120 வரை எடுக்கலாம். 720 240 FPS வரை எடுக்கலாம். 720 240 மோசமாக இருக்குது. 720 மோசமாக இருக்குது, நல்லா தெரியும். பட் இங்கே ரொம்பவே மோசமாக இருக்குது. பட் 1080 4K எல்லாமே ஓகே ஓரளவுக்கு. அண்ட் இப்போ ஃப்ரண்ட் கேமரா வரலாம். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட் கார்னரில் பஞ்ச் ஹோல் ஒரு கேமரா இருக்குது. IMX471. இது கூட ஒரு 26mm f2.1க்கான அப்ரேச்சரில் ஒரு லென்ஸை பேர் பண்ணியிருக்காங்க. இருந்து எடுத்த அவுட்புட்டும் நல்லாவே இருக்குது. எந்த விதமான குறை சொல்லிக்கிற அளவுக்கும் இல்லை. அண்ட் இதோட வீடியோ பார்த்தீங்கன்னா 1080 30 120 வரைக்கும் எடுக்கலாம். இது மொத்தம் 2 கலர் இருக்குது. நம்மகிட்ட இருக்குது Black Ninja அண்ட் இன்னொன்று ஒயிட் நைட் பிளாக்காக தானே இருக்கும், ஏன் ஒயிட் நைட்? மதுர வீரன் தானே. இதோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் 6GB ரேம் 64GB ஸ்டோரேஜ். இதான் ஸ்டார்டிங் மாடல். அடுத்த வேரியண்ட் 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ். எக்ஸ்பேண்டபிள் இருக்குது, ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இருக்குது 8 128 6GB ரேம் 64GB ரோம் 14000 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் 16000.
இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ரியல்மி நார்சோ 20 ப்ரோ ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ரைஸ் கம்மியாகிற ரியல்மி 7i, இதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்க ரியல்மி 7 ரெண்டுத்தோட கம்பேர் பண்ணும்போதும் இதில் கரெக்டான அமௌண்ட்டுக்கு கரெக்டான ஸ்பெக் இருக்குது. எனக்கு கேட்டால் இது ரெண்டு தவிர்த்து இது மட்டும் வைக்கலாம். இதோட ப்ரைஸ் பாயிண்ட் கேட்டிங்கன்னா இதோட சார்ஜர் 65 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட் டைம் ரியல்மிலேருந்து எடுத்துன்னு வராங்க. அண்ட் ஆல்சோ டிஸ்பிளே இங்கே பார்க்குறது நல்லாவே இது. சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்பீக்கர் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனில் அது ஒரு குறை. ஸ்பீக்கர் அவ்வளோ லவுட்னஸாக கிடையாது. அண்ட் ஆல்சோ ஃபிங்கர் பிரிண்ட் பிக்கப் ஆகுது. நீங்கள் கவர் போடாமல் யூஸ் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். 90% அப்படி யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் அப்படி யூஸ் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிடுறோம். இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் ஏகபோகமாக எக்கச்சக்கமாக பிக்கப் ஆகுது. அண்ட் ஃபைனலாக எண்ட் ஆஃப் தி டே இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். ரியல்மி நார்சோ 20 ப்ரோ இந்த வீடியோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் பெல் ஐக்கானை தட்டி விட்டிங்கன்னா நாங்கள் பண்ணல வீடியோ உங்களுக்கு ஒரு நிமிஷம் வந்துடும். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மறக்காம அது போய் ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் போகிற போஸ்ட்டில் வந்துடும். கீப் ஸ்மைலிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. பார்க்க போனால் ரியல்மியோட கெட் ஸ்டார்டட். ரொம்ப அஸ்டோனா ரைட்டாக வச்சுருக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் டிஸ்பிளே. கண்ணு முட்டணும். ஸ்க்ரீனில் பட்டு வீடியோ கட்ட இன்னும் 2 பார்த்து போடுவோம். ஓகே பேசினேன் தான் ஒன்றுமே வராது. அப்புறம் எல்லாமே போயிடுண்டா. இந்த வி பேட்டர்ன் எதை குதி 0 to 100 38 minutes எடுத்து போனால் கம்பத்தை கம்பெனி தருந்தது கம்பத்து பொண்ணு பாடாச்சு. அண்ட் இதோட டிஸ்பிளேக்கு வரலாம். அதுக்குள்ள எப்படி சூடாயிடுச்சு? ஆஃப் ஆகுதா? அதுப்பா சார் டபோத்தி டேய் போடா பைத்தியக்காரா சொன்னேன்டா ஏதோ எனக்கே வந்து போச்சு இல்லட்டு எத்தனை மூக்கம் வச்சிரு கத்தாத. நான் சொல்றது ரெண்டே பண்ணி 120. டேய் கிழிஞ்சது நீ செத்த மவனே. ஒளி மட்டும் வச்சிராத. ஐயோ சூடாயிடுச்சு. சீக்கிரம் டேய் ரெக்கார்டிங் நான் பேசவே இல்லடா. இல்ல இதெல்லாம் ப்ளூ பஸ்ல வர. கண்டிப்பா நான் கட் பண்றேன். இப்போ ரெக்கார்டிங் ஓடி தானே இது. ஆமா போச்சு நாசமா போச்சு ஒரு நிமிஷம். ஓகே மதுரை வீரன் தானே. ஏன் இப்படி பிச்சர் எடுக்கிற வீடியோ $128 GB ஸ்டோரேஜ் 17,000 16,000. Temperature is the main problem today. AC போட்டு. Keep smiling. Thanks for watching.